விஜய்க்கு போட்டியாக அரசியலில் என்ட்ரி கொடுக்கும் அஜித். தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் அரசியல் மற்றும் சினிமா என்பது ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தான். சினிமாவில் ஒருவர் ஜெயித்து விட்டாலே அவர் அடுத்து கால் தடம் வைக்க வேண்டியது அரசியல் தான் என்பதை எங்கு எழுதப்படாத நீதி. அப்படி ரசிகர்களை நம்பி அரசியலுக்கு வந்து ஜெயித்த ஒரு சிலர் தான். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு பிறகு சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த யாருமே எதிர்பார்த்த அளவுக்கு ஜொலிக்கவில்லை. தற்போது நடிகர் விஜய் அரசியலில் நுழைய இருப்பது 99% உறுதியாகிவிட்டது. அவர் இன்னும் அதை பற்றி வாய் திறந்து சொல்லாதது மட்டும்தான் பாக்கி. விஜய் அரசியலுக்கு வந்தால் மற்றவர்களின் நிலைமை தான் என்ன மாற்றம்? கட்சிகளுக்கு ஒரு அசட்டு தைரியம் இருந்தாலும் அவரை வைத்து ஓட்டுகளை பிரித்து விடுவார்களே என்ற பயமும் ஒரு பக்கம் இருக்கின்றது. பிஜேபி கட்சி விஜய்க்கு நிகராக ஒருத்தரை தமிழக அரசியல் தங்கள் கட்சி சார்பாக நிலைநிறுத்த வேண்டும் என விரும்புகிறார்கள். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்து இருப்பது தான் நடிகர் அஜித் குமார். இருந்தாலும் அஜித் இது போன்ற திட்டத்திற்கு எல்லாம் ஒத்துக்கொள்வாரா என்பது மிகப்பெரிய சந்தேகம்தான். ஜெயலலிதா இருந்த போதே அஜித்துக்கு அழைப்பு விடுத்த போது அஜித் அதை மறுத்துவிட்டார். எல்லோரும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு கண்டிப்பாக அஜித் அரசியலுக்கு வருவதை பற்றி யோசிப்பார் எனவும் சொல்லப்படுகிறது.